இளைஞர்களே வணக்கம். இந்த எபிசோட் ஒரு மிக்ஸ்சர் ஆஃப் எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ். ஏன்னா இளைஞர்களுடைய கேள்வி, எலியோவாக்ஸோடைய பதில். ஸோ சில இளைஞர்களுடைய கேள்வி நம்ம கிட்ட வந்திருக்கு. அதுக்கான பதில். ஃபர்ஸ்ட், மேம், பாய்ஸ் ஷுட் நாட் க்ரை. இஸ் இட் ஸோ? பாய்ஸ் அழகக்கூடாதா? நம்மளுடைய பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல நம்மளுடைய தாத்தா, தாத்தாவுடைய கிராண்ட் தாத்தா, கிரேட் கிரேட் தாத்தா அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, மேல்ஸ்னாலே அழகக்கூடாது. யாரெல்லாம் அழறாங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப வீக். அப்படியெல்லாம் கிடையாது. பயாலஜிக்கலா, பிசிக்கலா மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. மற்றபடி வி ஆர் ஆல் ஹியூமன் பீங்ஸ். ஒவ்வொரு ஹியூமன் பீங்ஸ் கிட்டயுமே இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அழக வரதான் செய்யும். அழலாம். கண்ட்ரோல் எல்லாம் பண்ணக்கூடாது. அதனால மை டியர் யங் பாய்ஸ், ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு அழக வருதுன்னா அழுதுடுங்க. தப்பே கிடையாது. அழறது வீக்னஸ் கிடையாது. அழறது தான் ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரென்த். நிறைய பேர் வந்து அழக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க, அழக்கூடாதுன்னு. அவங்க தான் உண்மையாலே வீக். சைக்காலஜிக்கலி யார் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு மீன்ஸ் ரியலி ஒரு சென்சிட்டிவான விஷயம், ரொம்ப ஒரு ட்ராஜடினா அழுவாங்க இல்லையா, அது ஸ்ட்ரென்த்து தான். அழாம இருக்கிறது தான் வீக்னஸ். ஸோ பாய்ஸ், யூ கேன் வெரி மச் க்ரை. யாராவது உங்களை பார்த்து பசங்க அழலாமா அப்படின்னா, then you tell them, I'm a human being, I am made up of emotions and feelings. Maybe you are not a human being. That's it. Okay? அடுத்த கேள்வி. சொசைட்டி எங்களை ஜட்ஜ் பண்றாங்க, அதனால வந்து we get frustrated. இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது? லெட் மீ டெல் யூ ஒன் திங் வெரி கிளியர்லி. யார் வந்து மற்றவங்களை பார்த்து ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா, யாருக்கு வந்து அவங்களோட லைஃப்ல ஒரு பர்பஸ் இல்லையோ, ஒரு எய்ம் இல்லையோ, அவங்களுடைய லைஃப்ல ஒரு கிளியர் கோல் இல்லையோ, அவங்க தான் வந்து மற்றவங்கள பார்த்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. யார் லைஃப்ல டிசிப்ளினா இருக்காங்களோ, அவங்க லைஃப்பை நல்லா புரிஞ்சு வேல்யூஸோட இருக்கிறாங்களோ, மற்றவங்கள பார்த்து அவங்க ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. உங்களை யாராவது பார்த்து ஜட்ஜ் பண்றாங்கன்னா, அது அவங்களுடைய வீக்னஸ். they are lacking certain achievement in life, purpose in life. அதனால யாரெல்லாம் ஜட்ஜ் பண்றாங்களோ நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஓகே இந்த பர்சன் வந்து இப்போதைக்கு ஸ்டேபிளா இல்ல, லைஃப்ல ஒரு கிளாரிட்டி இல்ல, உள்ள ஏதோ ஒரு இன்ஃபீரிட்டி ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால தான் நம்மளை பார்த்து ஜட்ஜ் பண்றாங்க. மற்றபடி a good person, a wise person, a disciplined person மற்றவங்கள பார்த்து ஜட்ஜே பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க இப்போ நீங்க தான் டிசைட் பண்ணணும். அவங்கள பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்றவங்கள நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதுங்கிறது இப்போ உங்க கையில இருக்கு. பிகாஸ் a wise person never judge others. அடுத்தது, as you said, we have lost hope in the system. So what? சிஸ்டம்ல இப்ப இருக்கிற கரண்ட் சிஸ்டம்ல எங்களுக்கு ஹோப் இல்ல. ஆனா என்ன பண்றது? சிஸ்டம் இஸ் எவ்ரிதிங் ரைட். How we should deal with it? நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா இருந்தார் இல்லையா, அவரு நம்மளுடைய நாடு தமிழ்நாடு, நம்ம மண்ணு. அவருக்கு எப்பவுமே இல்லையா இளைஞர்கள் மேல ரொம்ப அன்பு, ரொம்ப நம்பிக்கை. அவர் எந்த ஸ்கூல் காலேஜ்க்கு போனாலும் அவர் என்ன சொல்வாருன்னா, யூத்ஸ் ஆர் டுமாரோஸ் நேஷன். அவருடைய புக்கு படிங்க. அவ்வளோ ஒரு நம்பிக்கை யங்ஸ்டர்ஸ் மேல. கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் வந்து நம்மளுடைய நேஷனை நல்லபடியா கொண்டு வருவாங்க. இஃப் அட் ஆல் நம்மளுடைய நேஷன் நல்லா வளரும் எல்லா விதத்துலையுமே, எக்கனாமிக்லி இல்லை சேஃப்டி எல்லா விதத்துலையுமே அது இளைஞர்களால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அவ்வளோ நம்பிக்கை. அவர் நம்மளுடைய மண்ணை இல்லையா, அப்ப அவருடைய ஆசைகளை நிறைவேற்ற வேண்டியது நம்ம தமிழ் இளைஞர்களுடைய கடமை. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, சிஸ்டம்னு வரும்போது நான் சொல்றேன், he was former president of India. அவருக்குமே சிஸ்டமுடைய நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும்.
அப்புறம் ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. சிஸ்டம் பத்தி. ஒரு ஊரு. அந்த காலத்துல ராஜா இருந்த ஊரு. அப்போ அந்த ராஜாக்கு வந்து எந்த விதமான வாரிஸ் கிடையாது. அப்போ அவர் என்ன பண்ணாராம், அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு யூத்துக்குமே அவர் செலக்ட் பண்ணுவாரு. செலக்ட் பண்ணி ஒவ்வொரு யூத்துமே 5 வருஷம் அந்த நாட வந்து ஆளணும். எப்படி அவருக்கு ஒரு வாரிசு இருந்தா, அந்த வாரிசு அவருக்கு அப்புறம் அந்த அந்த கிங்டம் ராஜ்யத்த ஆளுவாரு. அதே மாதிரி 5 வருஷம் ஒவ்வொருத்தருக்கு பண்ணணும். ஆனா 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இவங்கள வந்து தூக்கிட்டு போய் அடுத்த இந்த நாடுக்கும், அடுத்த நாடுக்கும் ஒரு காடு இருக்கும். அதுல போய் அவரு தூக்கி போட்டுருவாரு. அதுக்கப்புறம் அவங்க வரக்கூடாது. இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல தான் 5 வருஷம் ஆளணும். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பயம். 5 வருஷம் ஆழ்ந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ப இங்க வரக்கூடாதே அப்படின்னு. ஆனா சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, சரி நம்ப ரொம்ப ஏழையா இருக்கிறோம். நம்ப வந்து ஒரு 5 வருஷம் நம்ப ஒரு ராஜாவா இருந்தா, நம்ப நம்ப வீட்டுக்கு எல்லாருக்குமே ஏதாச்சும் நல்லது பண்ணலாம். அதனால சரி பரவால்ல அப்படின்னு சில பேர் வந்து போவாங்க. சில பேர் பயத்திலே போவாங்க. சில பேர் 5 வருஷம் அந்த பயத்திலேயே பண்ணிடுவாங்க. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நடந்தது. அப்ப 5 வருஷம் முடிஞ்சிரும். ஒவ்வொருத்தரவா போய் அந்த காட்டுக்குள்ள விட்டுடுவாரு. அதுக்கப்புறம் அந்த காட்டுலேருந்து அவங்க இருப்பாங்களா இல்லையான்னு யாருக்குமே ஒண்ணும் தெரியாது. அப்போ ஒரு இளைஞர் மட்டும் தைரியமா, "நான் வரேன்" அப்படின்னு வராரு. அப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம். இவ்ளோ இளைஞர்கள் வந்து தயங்கும்போது, இவரு மட்டும் எப்படி வரேன்னு வராரு? வந்துட்டாரு. அந்த ராஜாவும் 5 வருஷம் அவருக்கு குடுக்குறாரு. ஆனா இந்த இளைஞர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு எப்பவுமே. அப்போ நல்ல அந்த ராஜ்யத்த நல்ல மக்களுக்காக ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாரு. நெறைய பண்ணாரு. அப்ப இந்த ராஜா என்ன நெனைப்பாரு, சரி 5 வருஷம் தானே என்ன வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னு. 5 வருஷம் முடிஞ்சுது. என்ன பண்றாங்கன்னா, அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து, அந்த கடைசி நாள் வந்து அவங்க ஒரு பயத்துல இருப்பாங்க. ஆனா இவர் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அப்ப இவர கொண்டு போய் காட்டுல விடுறாங்க. விட்டுட்டு இவங்க எல்லாம் திரும்பி வந்துடுறாங்க. கார்ல விடும்போது கூட இவருக்கு செம்ம சந்தோஷம். எல்லாருக்கும் குழப்பம். எப்படி இப்படி சந்தோஷமா இருக்கிறாரு அப்படின்னு. அப்ப அவர கார்ல விட்டுட்டு இவங்க எல்லாம் வந்துடுவாங்க. அவருக்கு என்ன சந்தோஷம்னா, அந்த காட இவரு ஒரு ராஜ்யமாவே மாத்திட்டாரு. 5 வருஷம் இந்த ராஜ்யத்துல இருந்த என்னென்ன சொத்து, செல்வாக்கு என்னென்ன இருந்தோ அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அவர் ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ அடுத்த நாளு அவரு இப்போ அவர் ஒரு ராஜா. அந்த ராஜ்யத்திலேருந்து இங்க வந்து, இங்க இருக்கிற மக்கள் எல்லார்கிட்டயுமே சொல்றாரு. இந்த மாரி நான் ஒரு ராஜ்யத்த உருவாக்கியிருக்கிறேன். யாருக்கெல்லாம் வரணுமோ வாங்க அப்படின்னு. அப்போ ஊர்ல இருக்கிற எல்லாருமே போயிடுவாங்க. ஏன்னா இந்த ராஜா வந்து ரொம்ப கடுமையானவரு, அன்பு இல்ல. அப்ப எல்லாருமே அந்த ராஜா கிட்ட, அந்த இளைஞர் கிட்ட போயிடுவாங்க. இந்த கதை நான் எதுக்காக சொல்றேன்னா, அதுவும் ஒரு சிஸ்டம் தான். அப்போ அந்த இளைஞர் என்ன பண்ணாரு? அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ல புத்திசாலித்தனமா அவருக்கு ப்ராஃபிட் ஆகுற மாதிரி அவரு பண்ணிட்டாரு. அவருக்கும் நன்மை, ஊர் மக்களுக்கும் நன்மை. அதே மாதிரி தான் நம்மளுடைய சிஸ்டம் இருக்கு. நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஆனா, நம்ப வந்து நம்மளையே நம்ப சேஃபா பார்த்துக்கணும். இதுதான் நம்ப பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. நம்மளுடைய சேஃப்டி, நம்மளோட ஃபுட், நம்மளுடைய ஷெல்டர் நம்ம தான் பார்த்துக்கணும். இந்த உலகத்துல தான் நம்ம மூவ் ஆகணும். இதே சிஸ்டம் கூட தான் நம்ம இருக்கணும். பட் அந்த சிஸ்டம்ல வந்து எனக்கு எப்படி நான் ப்ராஃபிட்டா மாத்திக்கணும், இந்த சிஸ்டம்லேருந்து எனக்கு என்ன அட்வான்டேஜ் நான் எடுத்துக்கணுங்கிறது அதுல தான் வந்து நம்ம புத்திசாலித்தனமா இருக்கணும். ஸோ, நம்மளுடைய சேஃப்டி நம்ம கையில தான் இருக்கு. அதனால தான் நம்ம எப்பவுமே என்ன சொல்றோம்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர். பிகம் ஃபினான்ஷியலி ஸ்டேபிள். டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். உங்க சேஃப்டி நீங்க பார்த்துக்கோங்க. உங்கள நீங்க ஃபர்ஸ்ட்டு பாதுகாத்துக்கோங்க. தென் லெட்ஸ் கோ ஆன் டூ வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட்சைட். எனிவே இது கொஞ்சம் முக்கியமான டாபிக். எல்லா இளைஞர்களுமே இது பத்தி நம்ம நல்லா பேசணும். எனிவே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஓப்பன் ரியாலிட்டி டாக் ஷோ வைப்போம். வி வில் வெல்கம் ஆல் த யங்ஸ்டர்ஸ். அதுல கண்டிப்பா இத பத்தி நம்ம பேசலாம். ஸோ அது வரைக்கும் we have to live in this system, but
டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். ரொம்ப ஸ்மார்ட்டா எல்லா டிசிஷனுமே எடுங்க. அடுத்தது, பியூட்டி ஆஃப் அ கேர்ள் இஸ் ஃபேஸ் ஒன்லி. ஓகே, ஒரு பொண்ணுக்கு அழகே வந்து தன்னுடைய முகம்தான். அப்ப முகத்துல நிறைய ஆக்னி அதெல்லாம் இருக்கும்போது, அப்ப எப்படி she will be able to face others? ஈவன் இஃப் ஷீ ஸ்ட்ராங், அவ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பார்க்குறவங்க எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க, பாடி ஷேமிங் பண்றாங்க. இதை எப்படி டீல் பண்ணணும்? வெரி குட் கொஸ்டின். அண்ட் அஃப்கோர்ஸ் லாஜிக்கான கொஸ்டின் தான். லிசன் மை டியர் யங் கேர்ள்ஸ், ஒரு பொண்ணுக்கு அழகுங்கிறது எதுன்னா ஒரு பொண்ணோடைய போல்ட்னஸ் தான். ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் அட்ஸ் ஓகே ஃபைன், இட் இஸ் தேர். நம்ம வந்து நம்மளுடைய we have to carry our personality very well, very well. நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், டீசெண்டா ட்ரெஸ் பண்ணணும். நம்ம உட்கார்ற விதம், நம்ம பேசுறது விதம், நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு டிசிப்ளின்ல இருக்கணும், ஒரு பவுண்டரிக்குள்ள இருக்கணும், ஒரு மார்ஜின்குள்ள இருக்கணும். This we have to take care very much. We need to be very conscious of what we are speaking, how we are speaking, whom we are speaking, how we carry ourselves. Okay. கார்ப்பரேட்ல எல்லாம் இது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால ஒரு பொண்ணுக்கு வந்து அழகுங்கிறது அவளுடைய போல்ட்னஸ் தான், பிசிக்கல் ஃபீச்சர் கிடையாது. அதனால தான் நம்ம எப்பவுமே என்ன சொல்வேன்னா, நான் எப்பவுமே என்ன சொல்வேன்னா, டு மேக்ஸ் எல்லாருக்குமே சொல்லுவேன், பட் ஸ்பெஷலி டு கேர்ள்ஸ் வாட் ஐ சே இஸ், யூ ஹாவ் டு பிகம் வெரி சக்சஸ்ஃபுல் இன் யர் கரியர். நீங்க கார்ப்பரேட்ல வேலை செஞ்சாலும் சரி, இல்ல புதுசா ஒரு பிஸ்னஸ், எனி பிஸ்னஸ் அது ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, என்ன இருந்தாலும் ஃபினான்ஷியலி யூ ஹாவ் டு பிகம் ஸ்டேபிள், யூ ஹாவ் டு பிகம் இண்டிபெண்ட். கரியர் ரொம்ப முக்கியம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி கண்டிப்பாக முக்கியம். ரொம்ப முக்கியமானது வந்து எமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி. பாருங்க, லைஃப்ல எல்லாருக்குமே, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எங்கேயாவது சர்டன் ஒரு ஃபேஸ்ல வந்து இமோஷனல் சப்போர்ட் தேவைப்படும். எஸ், அஃப்கோர்ஸ். ஆனால் எப்பவுமே இமோஷனல் சப்போர்ட் தேவையா அப்படின்னா கிடையாது. சில விஷயங்கள் நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம். இமோஷனல், ஐம் டாக்கிங் அபவுட் இமோஷனல் ஒரு மாரல் சப்போர்ட். அதை நம்பவே வந்து நம்மக்கிட்டே நம்ம பேசி பண்ணி we can solve it. So dear girls, you have to become emotionally very strong. நீங்க எமோஷனலி வெரி ஸ்ட்ராங்கா ஆனாதான் ஃபினான்ஷியலியுமே வெரி ஸ்ட்ராங்கா ஆக முடியும். ஸோ கரியர், சக்சஸ், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி, இது எல்லாமே வந்து இது எல்லாத்துடைய பேஸ் என்னன்னா, யூ ஹாவ் டு பிகம் எமோஷ்னலி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள். ஸோ ஃபிசிக்கல் ஃபீச்சர், லுக், நம்ம எப்படி இருந்தாலும் ஃபேராக இருக்கிறோமா, இல்லை டார்க்காக இருக்கிறோமா, ஹைட்டாக இருக்கிறோமா, கொல்லியாக இருக்கிறோமா, தட் இஸ் நாட் அ மேட்டர். மேட்டர் இஸ் ஹவ் யூ கேரி யோர் செல்ஃப். Matters is how successful you become, how emotionally strong you are. As matters. அதனால நம்மளை பார்த்து பாடி ஷேமிங் பண்றவங்க, இல்லை நம்மளுடைய லுக்கை பார்த்து கேலி பண்றவங்க, அதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணணும், அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. திஸ் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், யங் பாய்ஸ் அண்ட் யங் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்றேன். பிம்பிள்ஸ், ஆக்னிங்கிறது வெறும் கேர்ள்ஸ்க்கு மட்டும் வர்றது கிடையாது, பாய்ஸுக்குமே வருது இருக்கு. ஸோ யாராவது வந்து உங்களை பார்த்து உங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்து கேலி பண்ணுறாங்க, இல்லை முதுகுக்கு பின்னாடி பேசுகிறாங்கன்னா, ஜஸ்ட் சிம்ப்ளி இக்னோர். அகெயின் அவங்களுக்கு எந்த ஒரு வேலை இல்லைங்கிறதுனால தான் அவங்க எல்லாம் உட்காந்து காசிப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு முக்கியமான எய்ம் இருக்கு, கோல் இருக்குன்னா உட்காந்து இதெல்லாம் காசிப் பண்ண மாட்டாங்க. அப்போ வேலை இல்லாதவங்க காசிப் பண்றது நம்ம கண்டுக்கவே கூடாது. ஜஸ்ட் இக்னோர், சிம்பிளி இக்னோர். அண்ட் யூ நோ வாட், இக்னோரிங் இஸ் அன் ஆர்ட். இது எல்லா யங்ஸ்டருமே இதை வந்து கற்றுக்கணும். எங்கே நம்ம எந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிக்கணுங்கிறது எவ்ரி யங்ஸ்டர்ஸ் யூ ஷுட் லேர்ன் இட். ஸோ சிம்ப்ளி இக்னோர். சொல்லுவோம் இல்லையா, சிம்ப்ளி வேஸ்ட், அதே மாதிரி சிம்ப்ளி இக்னோர். ஓகே, காட் இட்? ஸோ த பியூட்டி ஆஃப் அ கேர்ள் இஸ் ஹர்
boldness. Cheers to all the brave and bold girls. அடுத்த கேள்வி எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ்க்கு வரக்கூடதான். Am I good enough? Am I good enough? Yes, you are good enough. You are very much good enough. You are very much capable. You are very much potential. இந்த கேள்வி நம்மளுக்கு எப்போ வரும்னா, நம்ம எப்போ மற்றவங்கள பார்த்து நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிப்போமோ அப்போ வரும். நம்ம அம்மா அப்பா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க நம்மள மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கேள்வி வராது. ஆனால் எப்போ நம்மளையே நம்ம மற்றவங்கள கூட கம்பேர் பண்ணும்போது தான் இந்த கேள்வி வரும். Am I good enough? Dear youngsters, you all are very much potential. ஒவ்வொருத்தருக்கிட்டுமே ஏதோ ஒரு யூனிக்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட இருக்கிற அந்த யூனிக்னஸ் இன்னொருத்தர்கிட்ட இருக்காது. இதுவும் இருக்கு. ஸோ எவ்ரிபடி ஆர் யூனிக் இன் தெம்செல்ஃப். எவ்ரிபடி ஆர் கேப்பபிள் இன் தெம்செல்ஃப். அதனால எப்போவுமே am I good enough-ஆன்னு இந்த கேள்வி வரும்போது நீங்க இல்லையா ஒரு நிமிஷம் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் ஆல் த குவாலிட்டிஸ் யூ ஹேவ் வித்தின் யூ. எல்லாருக்கிட்டையுமே நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. சிலர் நல்லா பாடுவாங்க, சிலர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா சமைப்பாங்க, சிலருக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஏதோ ஒன்று இருக்கும். என்னோட சொந்தக்கார பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்லா டான்ஸ் ஆட தெரியும், எனக்கு தெரியாது. தட்ஸ் ஓகே. ஹீ நோஸ் டு டான்ஸ், யூ நோ டு சிங். தட்ஸ் இட். அவனுக்கு நல்லா சமைக்க தெரியும், ஃபைன். யூ ஆர் வெரி குட் இன் மேக்ஸ். anything in that case. So my dear youngsters, எப்போவுமே ஐம் நாட் கேப்பபிள், ஐம் நாட் குட் இனஃப்ங்கிறது உங்கள் மனசுக்கு வரவே கூடாது. அப்படியும் நீங்கள் வந்துச்சுன்னா ப்ளீஸ் கம் அண்ட் டாக் டு அஸ். லேவாக்ஸ் இருக்கு, டாக் டு அஸ். ஆனால் எப்போவுமே ஐம் நாட் குட் இனஃப்ங்கிறது உங்களுடைய தாட்டில் வரவே கூடாது. எவ்ரிபடி ஆர் யூனிக் இன் தயர் செல்ஃப் அண்ட் திஸ் இஸ் நாட் அ மித், இட்ஸ் அ ஃபேக்ட். அதுவும் யங்ஸ்டர்ஸ் ஆர் 100% கேப்பபிள். நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்கிறாரு இல்லையா, யங்ஸ்டர்ஸ் ஆர் டுமாரோஸ் நேஷன், தே கேன் டூ வண்டர்ஸ். அப்போ அப்துல் கலாம் ஐயாவுக்கு அவ்வளோ நம்பிக்கைன்னா அது இருக்கு உங்ககிட்ட. யூ கேன் டூ இட். ஒன்லி திங் என்னன்னா, சம்டைம்ஸ் பின்னாடியிலேருந்து நம்மள யாராவது ஒருத்தர் புஷ் பண்ணணும். அந்த சப்போர்ட்டு தான் நிறைய யங்ஸ்டர்ஸ் தே ஆர் லேக்கிங் இட். ஸோ தே ஃபீல் தட் வி ஆர் நாட் குட் இனஃப். ஆனால் அந்த புஷ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் இளையவாக்ஸ். ஆல் த டைம், எனி டைம், எனிவேர் ஃபார் யங்ஸ்டர்ஸ். சரி, இன்னைக்கு இவ்வளோ போதும். அடுத்த எபிசோடில் இன்னும் நிறைய கேள்வி பதில் பார்க்கலாம். இளைஞர்கள் உங்களுக்கு வேற யாராவது ஏதாச்சும் கேள்வி இருக்கு கேட்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃபோன் நம்பர் கொடுப்போம். நீங்கள் அந்த ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம். ஓகே, ஸோ மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு தடவை. இளையவாக்ஸ் இது ஒரு யூத் மூமெண்ட், எப்பொழுதும் இளைஞர்களுக்காகவே. பாய்.